வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க ஆரப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்துல கடந்த 12ஆம் தேதி 10 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்ட அந்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் அதன் பின்னணியில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த நபரை கைது செய்ய காவல்துறையால என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நடந்திருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த 10 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை கடந்த 12ஆம் தேதி வழக்கமா பள்ளிக்கு போயிட்டு வர்ற அந்த குழந்தை அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருது. இத 2-3 நாளா இந்த குழந்தை இந்த வழியா தான் போகுது அப்படிங்கறத 2-3 நாளாவே இந்த வடமாநில இளைஞர் நோட்டமிட்டு தான் இந்த செயல்ல ஈடுபட்டிருக்கான். இந்த குழந்தை அந்த வழியா போறப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த மாந்தோப்புக்குள்ள அந்த குழந்தையை இழுத்து சென்று அங்க வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆரப்பாக்கம் அப்படிங்கிற காவல் நிலையத்துல போக்சோ வழக்கு பதியப்பட்டு இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட அந்த இளைஞரை தேடும் பணி தீவிரமா தொடங்குச்சு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம காவலர்கள் எல்லாம் திணறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை 3 முறை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த 10 நாட்கள் இடைவெளியில காவல்துறைக்கா இருக்கட்டும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கா இருக்கட்டும் சரி, மக்கள் சார்பா, பொதுமக்கள் சார்பா, சமூக ஆர்வலர்கள் சார்பா மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கப்பட்டுச்சு. இத நாம எல்லாருமே சமூக ஊடகங்கள் மூலமா பார்த்திருப்போம். இதன் தொடர்ச்சியா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க திருவள்ளூர் எஸ்பி விவேகானந்தா சுக்லா அவர்கள் தலைமையில மேற்பார்வையில கிட்டத்தட்ட 20 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. சிறப்பு புலனாய்வு குழுக்களும் அமைக்கப்பட்டது. 3 சிறப்பு புலனாய்வு குழு, 17 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளிய தேடும் பணியில ஈடுபட்டாங்க. தமிழக பகுதிகள் மட்டும் இல்லாம ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட பிற மாநில பகுதிகளிலும் குற்றவாளிய ரயில் நிலையங்கள்ல, பேருந்து நிலையங்கள்ல தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. முதல் 5 நாட்கள்ல காவல்துறையால் எடுக்கப்பட்ட எல்லா முன்னெடுப்புகளும் தோல்வியில முடிய தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகளா இருக்கட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும் சரி, அந்த பெண் குழந்தையுடைய உறவினர்கள் உட்பட அனைவருமே போராட்ட களத்துல குதிச்சாங்க. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் அப்படின்ட்டு பல பேர் புகழ்றீங்களே, சும்மா வாய்ப்பேச்சுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. இதைத் தொடர்ந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த வடமாநில இளைஞரை பற்றிய தகவல்கள் தெரிவிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானமா கொடுக்கப்படும் அப்படின்னும் காவல்துறை சார்பா அறிவிக்கப்பட்டது. இந்த குற்றவாளியை கைது செய்த விதமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நடந்திருக்கு. அது எப்படின்னா, தமிழக ஆந்திர எல்லையான சூலூர்பேட்டை ரயில் நிலையத்துல வச்சுதான் ஒரு இளைஞரை கைது செய்திருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இந்த இளைஞரை கைது செய்யறாங்க. இவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், இங்க கட்டிட தொழிலாளியா பணியாற்றுவதற்கு இங்க வந்திருக்காரு நம்மளுடைய மாநிலத்துக்கு. அதை தொடர்ந்து அவரை கைது பண்ணிடுறாங்களா, கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்து இந்த நபருடைய இப்போ கைது செஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த நபருடைய உருவ அமைப்பும் ஏற்கனவே அந்த குற்ற செயல் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி காட்சிகள்ல பதிவாகி இருந்த காட்சிகளுக்கும் இந்த உருவத்திற்கும் ஒத்து போறதா காவல்துறையால தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட சந்தேகிக்கப்பட்ட அந்த இளைஞர் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு ரகசிய இடத்துல வச்சு விசாரணை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விசாரணையின் போது அந்த இளைஞருடைய புகைப்படத்தையும் அந்த இளைஞருடைய உருவத்தையும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி கிட்ட காட்டி இவர்தான் அப்படிங்கிறத கண்டறிகிற பணியில ஈடுபட்டாங்க காவல்துறை. பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சிறுமி இந்த புகைப்படத்தை பார்த்து இவர்தான் அந்த குற்றத்துல ஈடுபட்டாரு அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து அந்த 10 வயது சிறுமியுடைய உறவினர்கள், அந்த குழந்தையுடைய பெற்றோர், பொதுமக்கள்னு அந்த குற்றம் செய்த நபரை, அந்த இளைஞரை, வடமாநில இளைஞரை தேடி அந்த குற்றத்துல ஈடுபட்டவர் யாரு, அவருடைய முகத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க ஆரப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே அந்த ஆரப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி திரள ஆரம்பிச்சிட்டாங்க.
இதை தொடர்ந்து அந்த இளைஞரை கூப்பிட்டுட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல இந்த அசம்பாவிதம் நடந்ததோ அந்த இடத்துக்கே இந்த குற்றவாளியையும் கூட்டிட்டு போய் அங்க என்னென்ன நடந்தது, எப்படி இந்த அசம்பாவிதத்துல அவன் ஈடுபட்டான், எப்படி அவனுக்கு இந்த தைரியம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, காவல்துறை நினைச்சா எந்த குற்றத்தை செஞ்ச எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி அவரை சட்டத்திற்கு முன் நிறுத்தி அவருக்கான தண்டனையை வாங்கி தர முடியும் அப்படிங்கிறது தெரியுது. இதன் மூலம் இந்த சமுதாயம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு பாதுகாப்பான சமுதாயமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ற நிலைமையில இருக்கோம். நம்மளுடைய குழந்தைகளை, நம்மளுடைய உறவினர்களை, நம்மளுடைய பெண்களை நாம தான் பாதுகாக்கக்கூடிய கடமையிலையும் இருக்கும். அசாதாரணமா, ரொம்ப சாதாரணமா நம்ம குழந்தைகளையா இருக்கட்டும் சரி, பெண்களையா இருக்கட்டும் சரி, இந்த சமுதாயத்துல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையுடைய ஒரு மனிதனா, ஒரு சிட்டிசன்னா நாம இந்த சமுதாயத்துல இருக்க முடியுமான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமை முற்றிலுமா மாறணும். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிக முக்கியமா பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு விஷயங்கள்ல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வங்கதேசத்தை சேர்ந்த இளைஞர் தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மை வெளியே வருமேயானால் இவருக்கான தண்டனை கடுமையானதாக இருக்க வேண்டும் என்று நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் சரி, அந்த பெண் குழந்தைகளுடைய உறவினர்களா இருக்கட்டும் சரி, எல்லாரும் பல தரப்பினர் ரொம்ப ஆணித்தரம் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கான தண்டனை இனிமே இந்த நாட்டுல ஒரு பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்க கூடாது, இனிமே இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கருத்தா இருக்கு. நீங்க இந்த வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கின் விசாரணை உண்மையாவே முழு வீச்சுல முன்னெடுக்கப்பட்டதா? இந்த வழக்கின் முடிவு எப்படி வரும்? இந்த மாதிரியான மிருகங்களுக்கு, இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற மனிதர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினா சரியா இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.